ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். யாராவும் நானும். இப்போ வர்ற வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் ஸ்டார்டிங்லேயே நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச வரலட்சுமி பூஜை வரப்போகுது. அதுக்கு எப்படி சிம்பிளாக நம்ம கலசம் ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வரலட்சுமி பூஜை 3 நாள் ஃபங்க்ஷனாக நடக்கும். மொதல் நாள் அம்மன் அழைப்பு, மறுநாள் வரலட்சுமி பூஜை, அதுக்கு மறுநாள் புனர் பூஜை அப்படி நடக்கும். அதில் மெயினானதே கலசம்தான். அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மணப்பலகையில் நம்ம நல்லா மாவை வச்சு கோலம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம விசேஷ நாளில் வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செஞ்சு காமிக்க நான் பித்தளை தட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வாழை இலை நல்லா பரப்பிட்டு அது மேலே பச்சரிசி மாவை நல்லா கொட்டி பரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கலசம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பித்தளை குடம் இருந்தால் போதும். அதில் நிறைய தண்ணி நிரப்பியிருக்கேன். நிரப்பிட்டு அதில் முதல்ல மங்களகரமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் குங்குமம், அப்புறம் எலும்புச்சம்பழம், அப்புறம் காயின்ஸ் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வெட்டிவேர் சேர்த்துக்கணும். இதோட தங்க மோதிரம், வெள்ளி மோதிரம் அந்த மாதிரி ஐட்டம் கூட சேர்த்துக்கலாம். தங்க காயின்னு அப்படி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் மெயினாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான வாசனை திரவியமான ஏலக்காய், 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த கருப்பு வளையல் சேர்க்கணுமாங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்க்கணும். அப்படின்னு எல்லாமே சேர்த்துட்டோம்னா நம்ம கலசத்துக்குள்ளே போடுற பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. சிலர் நீர் கலசம் வைப்பாங்க, சில பேர் அரிசி கலசம் வைப்பாங்க. நாங்கள் நீர் கலசம் வைக்கிறது தான் வழக்கம், அதனால் நீர் கலசம் வைக்கிறோம். அப்புறம் மஞ்சளில் அன்னைக்கு விரலி மஞ்சள் வச்சு கெட்டி கெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கலசத்தில் மெயினாக தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி வச்சுக்கிட்டு சில பேர் தேங்காயிலையும் அம்மன் முகம் வரைவாங்க. நாங்கள் அம்மன் முகம் வாங்கி தான் வச்சு செய்வோம். அதனால் இந்த அம்மன் முகத்தை நல்லா நூல் வச்சு டைட் பண்ணி கெட்டியாச்சு. மெயினாக மாவளை தேங்காய் எடுத்துகிட்டு மாவளை நல்லா சொருகி அதுக்கப்புறம் தான் கலசம் வைக்கணும். இப்போ வச்சுட்டு அந்த மணப்பலகையில் தூக்கி வச்சாச்சு. அப்புறம் ஜடை அலங்காரம். இந்த ஜடை நம்ம கருப்பு உள்ள நூல் இருக்குல்ல, அதில் ரெடி பண்ணது தான். நீங்கள் பூஜை அன்றைக்கி நிறையா பூ போட்டு நிறைய நம்மளோட நகையெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறதுனால சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் மேலே சும்மா ஜாக்கெட் பீஸ் தான் நம்ம தான் போட்டு காமிச்சிடும், அந்த மாதிரி சிம்பிளாக செய்யலாம். 2வது முறை நம்ம இப்படி தச்சு நம்ம பாவாடை மாதிரி தச்சும் அம்மனுக்கு கெட்டி காமிக்கலாம். 3வதாக உங்களுக்கு ஹைட்டு வேணும்னா கீழே ஒரு சின்ன குடம் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண கலசத்தை வச்சுக்கணும். இப்போ வச்சுட்டு நம்ம அந்த ட்ரெஸ்ஸையே நல்லா உடுத்தி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. விசேஷ நாளைக்கு நம்ம நிறையா பூ போட்டுக்கலாம். ஜடை அலங்காரத்துக்கு ஜடையில் ஃபுல்லாக ரோஸ் வச்சு அம்மனை எப்படிலாம் பிடிக்குமோ உங்களுக்கு எப்படிலாம் அலங்காரம் பண்ணிக்கலாம். வர வெள்ளிக்கிழமை வருது வரலட்சுமி பூஜை, எல்லோரும் மறக்காமல் செய்யுங்க. இப்போ நம்ம அம்மன் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. நம்ம அன்னைக்கு இன்னும் கிராண்டாக அம்மன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக எப்படி கலச அலங்காரம் செய்யலாம் அப்படின்றத பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.